ஹாய் எல்லாருமே சோப் மேக்கிங் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசிக்காக நீங்கள் சோப் மேக்கிங்கில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற விஷயம் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப்பும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மேக்கிங் வீடியோ லைக் ஹர்ப்ஸ் இன்ஃப்யூஸ்டும் மில்க் சோப்பும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, சோப் மேக்கிங்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆர்ட்டுங்க. ஆக்சுவலி இது எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சோப் மேக்கிங் பண்ணுறதுனால நம்மளோட மூட் என்ஹான்ஸ் ஆகும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இன்னொன்று குங்குமாதி ஆயில், நம்ம ஹேர் ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, இதெல்லாம் ரொம்ப வருஷமாக நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு வர மாதிரி கோல் ப்ராசஸ் மெத்தட் ஆஃப் சோப் மேக்கிங் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிசியிலேருந்தே எஜிப்டியன்ஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம இங்கிலீஷ் பீப்புள் பண்ணுறோன்னு நினச்சிட்ருக்காங்க, எஜிப்டியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஆயில் எடுத்துகிட்டு போய் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோப் மேக்கிங்லேயே நிறைய இருக்குது. இந்த மாதிரி கோல் ப்ராசஸ், ஹாட் ப்ராசஸ், மெல்ட் அண்ட் போர் நீங்கள் யூடியூப்லேயே நிறைய பார்த்துருப்பீங்க. ஹாட் ப்ராசஸும் ட்ரெடிஷ்னல் மெத்தட் கிடையாது. பட் இந்த கோல் ப்ராசஸ் மெத்தட் தான் ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக இங்கிலீஷ் பீப்புள் வெஸ்டர்னைஸ்டாக, அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து ஒரு ட்ரெடிஷன். ஓகேவா? பாரம்பரியமான ஒரு ட்ரெடிஷன். ஸோ இந்த கோல் ப்ராசஸ் முறைப்படி நம்ம ஒரு சோப் பண்ணும்போது நம்ம மார்க்கெட்டில் கமர்ஷியலில் வாங்குகிற சோப் மாதிரி இருக்காது. ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இதில் ஃபுல்லாக ஆயில் சேர்க்கப்படுது. அதில் ஆயில்ஸ் எல்லாம் சேர்க்கப்படாது. சிந்தட்டிக், ஃப்ரேக்ரன்ஸ், அந்த மாதிரி கலர்ஸ் ரொம்ப டாமினேட்டிங்கான கலர், ஸ்மெல் அதை அட்ராக்ட் பண்ணி மட்டும்தான் கமர்ஷியல் சோப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் நல்லது இல்லை, என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்கலாம். பேசிக்லி இந்த சோப் மேக்கிங் கோல் ப்ராசஸ் மெத்தட் சப்பானிஃபிகேஷன் மெத்தட் படி தான் பண்ணப்படுது. அதாவது ஒரு பேஸ் தான் ஈல்னு சொல்லுவாங்க. ஈலை காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லலாம். ஒரு பேஸை ஈல்ன்றது ஒரு பேஸ், ஒரு ஈல் பேஸ் ப்ளஸ் ஆயில்ஸ் ஆசிட்ஸ். ஸோ ஒரு பேஸ் ஈல் ஒரு பேஸு ப்ளஸ் ஆயில் ஆசிட்ஸ். ஸோ இது ரெண்டும் சேரும்போது நமக்கு ஒரு சால்ட் கிடைக்கிது. அதுதான் சோப் பார். ஓகேங்களா? இந்த ஒரு ப்ராசஸ் மெத்தட் பேர் தான் சப்பானிஃபிகேஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேச்சுரல் கோல் ப்ராசஸ் மெத்தடில் நம்ம நிறையா ஆயில் சேர்ப்போம், பட்டர் சேர்ப்போம், கலருக்கு நேச்சுரல் கலர்ஸ் சேர்ப்போம், ஜூஸஸ் சேர்க்கலாம், ஹர்ப்ஸ் சேர்க்கலாம். இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ். ஓகே, ஆக்சுவலி கமர்ஷியலாக பண்ணுற சோப்பில் ஹைட்ரேட்டிங்காக இருக்காதுன்றது காரணம் என்னென்னா, அவங்க ஆயில் சேர்க்க மாட்டாங்க. மட்டமான ஆயில், இந்த பெட்ரோலியம் ஜெல்லி, இந்த மாதிரி விஷயங்கள், பெட்ரோலியம்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆயில், அந்த மாதிரி க்ரூட் ஆயில் தான் சேர்ப்பாங்க. ஸோ இதில் சேர்க்குற நம்ம நல்ல ஆயில் பட்டர்ஸ் சேர்க்கும் போது என்ன ஆகுனா, கிளிசரின் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆயிலும் பட்டரும் ஈலோடு சேர்க்கும் போது சோப் பார் நமக்கு உருவாகுது. அது ஒரு சால்ட். அதில் ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறதுக்கு காரணம் கிளிசரின் கண்டென்ட் ஜாஸ்தி. கிளிசரின் கண்டென்ட் எதனால் இருக்குன்னா, அதில் நிறைய ஆயில்ஸும் பட்டர்ஸும் இருக்கிறதுனால தான். ஃபைன், புரியுது. இப்போ நெக்ஸ்ட் திங் சோப் மேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல்ஸ் ஆர் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் என்ன சொல்கிறது, எக்யூப்மெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். என்னெல்லாம் தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். இது ஆல்ரெடி பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன், பட் ஸ்டில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். டிஸ்டில்டு வாட்டர், நார்மலாக நம்ம டேப் வாட்டரோ இல்லைன்னா ட்ரிங்கிங் வாட்டரோ யூஸ் பண்ணவே கூடாது. அதனால தான் கெட்டு போகிறதுக்கு, சீக்கிரமாக அது எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டிஎம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், டீமினரலைஸ்டு வாட்டர். நான் எங்கேருந்து வாங்குறேன்ற வேண்டாம் டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த டிஎம் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமானா இல்லை, இதில் பாலும் ஆட் பண்ணலாம். இதில் ஹர்பல் பவுடர்ஸ், வெஜிடபிள் பியூரிஸ், அதாவது வெஜிடபிளை மிக்சியில் அடித்து அதோட கலருக்கு அதை கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் வீடியோஸில் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி லைனா வேறு எதுவும் இல்லை, காஸ்டிக் சோடா, அப்படி இல்லைன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேரும் சொல்லலாம். இதெல்லாம் 3மே ஒன்று தான் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஆயில் சேர்ப்போம், பட்டர்ஸ் சேர்ப்போம். கண்டிப்பாக வெயிட் மிஷின் தேவை. ஓகேவா? சின்ன அளவு ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க, அப்புறம் ஓரளவு பெருசு வெயிட் மிஷின் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் டெம்ப்ரேச்சர் கன் நமக்கு தேவையா, டெம்ப்ரேச்சர் பார்க்குறதுக்குன்னு சில பேர் கேட்பாங்க. ஆக்சுவலி தேவையே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு 6000 சோப்ஸுக்கு மேலே சேல் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கு வரைக்கும் நான் டெம்ப்ரேச்சர் கன் யூஸ் பண்ணாமலே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வெளிநாட்டிலலாம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தேவைப்படும். இங்கே நமக்கு தேவையில்லை, அது இல்லாமலே யூஸ் பண்ணலான்றத
சொல்கிறேன். அதுக்கப்புறம் மோல்டில் வந்து நீங்கள் நார்மலாக சிலிக்கன் மோல்ட்ஸ் இல்லைனா அந்த உட்டன் இது வச்ச மோல்டு அந்த மாதிரி எந்த மோல்டுனாலும் வச்சு வாங்கிக்கலாம். ஐசோப்ரோபிலின் ஆல்கஹால், ரப்பிங் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. இது வந்து சானிடைசேஷன் பர்பஸ்க்காக ஒரு தூய்மைப்படுத்துறதுக்காக இதுவும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில், கலர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக நேச்சுரல் கிளேஸ், நேச்சுரல் ஹெர்பல் பவுடர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சோப் மேக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சேஃப்டி ப்ரிகாஷனரிஸ் எடுக்கணும். லைக் வந்து இந்த லை ஹேண்டில் பண்ணும்போது சேஃப்டி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். லைக் இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானா கிடையாது. அட் த சேம் டைம் கேர்லெஸ்ஸாகவும் இருந்துடவே கூடாது. பிகாஸ் லை வந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறனால நம்ம ஒழுங்கான மாஸ்க் யூஸ் பண்ணல, க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல், கண்ணுக்கு காகுல்ஸ் இல்லை கிளாஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஹீட் வரனால நம்ம அதை சுவாசிக்கும் போது நமக்கு வந்து கோல்டு வர்றதுக்கு, ட்ரைனஸ் ஆகிறதுக்கு, ஸ்கின்ல பட்டால் கொஞ்சம் இரிட்டேஷன், இச்சிங் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த 3 விஷயத்தையும் பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன பசங்க இருக்கும்போது பண்ணிடாதீங்க. அவங்க தள்ளி இருக்கும்போது இல்லை, அவங்க இல்லாத போது பண்ணுறது தான் நல்லது. ஸோ இது ஏன்னா அவங்கக்கிட்ட சொன்னால் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சேஃப்டி. ஓகேவா? இன்னொன்று வந்து இந்த லை நீங்கள் எதுலையாவது போட்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் கண்டெய்னரில் வாட்டர் ரெசிஸ்டண்ட், ஹீட் ரெசிஸ்டண்ட்டான கிளாஸ் கண்டெய்னர்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரேதர் அலுமினியமில் யூஸ் பண்ணக்கூடாது. அது தெர்மல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக்லேயும் யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் சிலிக்கன் கண்டெய்னர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சேஃப்டி ப்ரிகாஷனரிஸ் நீங்கள் வந்து சோப் மேக்கிங் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சோப் வந்து சூப்பராக ஒரு ஃபினிஷ் வரணும்னா பீலர் தேவை. ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைன்றது சொல்கிறேன். நான் மோஸ்ட்லி என்னோடய சோப்ஸில் வந்து பண்ணுறதில்ல. அப்படியே டேரெக்டாக எட்ஜை வச்சு இப்படி நம்ம இது பண்ணும்போது ஷார்ப்பாக இருக்கும்போது ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்காது. சைட்லலாம் பீல் பண்ணி பண்ணும்போது ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ பீலர் ஒன்று வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து வாட்டர் சொல்யூஷன் எடுத்துப்போம். டிஎம் வாட்டர் எவ்வளோன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி லையும் நம்ம எடுத்துப்போம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த லை எடுக்கும்போது எப்படின்னா லையை வந்து வாட்டருக்குள்ளே தான் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ லையை வாட்டருக்குள்ளே மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் வந்து ரொம்ப கூலாக வச்சுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டொமேட்டோ சோப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டொமேட்டோ ஜூஸை வந்து நான் வந்து அப்படியே எடுத்து நம்ம போடுறத விட டொமேட்டோ ஜூஸை வந்து நல்லா ஐஸ் க்யூப்ஸாக ஆக்கி வச்சுருந்து அதில் நம்ம ஈல போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த சூடு பறக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரியாக்ஷன்ஸ் வந்து கண் முன்னாடி ரொம்ப தெரியாது. அதுதான். ஸோ எப்போயுமே வந்து வாட்டர் கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸாக மாற்றி வச்சு அதில் ஈல் யூஸ் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் குட். சொன்ன மாதிரி நிறைய FDA அப்ரூவ்ட் கலர்ஸ் எல்லாம் இருக்கும். சில சோப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக டார்க் கலர்ஸில் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி சோப்ஸ் வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நேச்சுரல் சோப், ட்ரெடிஷ்னல் சோப், அந்த பியோர் கோல் ப்ராசஸ் சோப்பில் வந்து இதெல்லாம் வராது. ஸோ ரேதர் நம்ம வந்து நேச்சுரலாக என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ப்ளூபெர்ரி, இண்டிகோ, ஆரஞ்சு, நீம், துளசி, ஸ்ப்ரிங்லா, ஃப்ரெஞ்ச் கிளே, பிங்க் கிளே, க்ரீன் கிளே, டர்மரிக், சார்கோல், கரி லீஃப் பவுடர், ஹைபிஸ்கஸ் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரேக்ரன்ஸுக்கு வந்து நேச்சுரல் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எசென்ஷியல் ஆயில் தான் தி பெஸ்ட். அது எனிவேஸ் எவாப்ரேட் ஆகி போயிடும், பாதி ஸ்மெல் தான் இருக்கும். பட் ஃபைன், அது வந்து ஹெல்த்தி லைக் நம்ம ஸ்கின்னுக்கு. பட் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் சிந்தட்டிக்ஸ் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக கலந்ததாக இருக்கும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு செல்ஃபாக யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸ்க்கு நல்லா இருக்கணும், ரிச்சாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எசென்ஷியல் ஆயில் இஸ் தி பெஸ்ட் தேன் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில். ஆனால் இதுதான் யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் எதுவும் கிடையாது. உங்கள் இஷ்டம். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், எசென்ஷியல் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் கொஞ்சம் வந்து ரேட் வைஸ் கம்மியாக இருக்கும், எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று நம்ம ஆயில் இந்த சோப் மேக்கிங் இதில் பண்ணும்போது கடைசியில் தான் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஒரு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுவோம். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காகிற டைம் வந்து லேட் ஆகும். இதே இது ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா டக்குன்னு திக்காகிடும். இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் ஆக்சுவலி. ஓகே, மில்க் சோப், இந்த ஆலோவேரா சோப், டொமேட்டோ சோப், கேரட் சோப், குக்கும்பர் சோப், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் சோப்ஸ் பார்த்துருப்பீங்களே. இது வந்து நீங்கள் பவுடர் ஃபார்ம்லேயும் எடுத்து போடலாம்,
இல்லைன்னா அதை வந்து அந்த ஃப்ரூட்டையோ இல்லை வெஜிடபிளையோ நல்லா அரைச்சி தண்ணி கம்மியாக வச்சு நல்லா திக் பேஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வாட்டர், ஆயிலில் அதெல்லாம் எப்படின்ற வீடியோ மேக்கிங் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நீங்கள் நேச்சுரலாகவே ஆட் பண்ணலாம். அதோட நேச்சுரலான பெனிஃபிட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கும் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் டெஸ்ட் அண்ட் ட்ரை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணி பாருங்கள். இன்றைக்குமே ஆயிலை வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோடய ரெசிபி இன்றைக்கி சோப் மேக்கிங் ரெசிபிக்கு வந்து ஒரு ஆயில் வந்து 1 லிட்டர் யூஸ் பண்ணணும். ஐ மீன் கிராம்ஸில் தான் நம்ம எல்லாத்தையுமே கணக்கு பண்ண போகிறோம். ஓகேவா? 1000 கிராம்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, விச் மீன்ஸ் 1 லிட்டர் ஆஃப் ஆயில். அப்படியே கண்ணை மூடிட்டு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றிடாதீங்க. பிகாஸ் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்ன்னு நமக்கு சொல்கிறதுல கிராம்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 910 கிராம்ஸ் தான் இருக்கும் ஆக்சுவலாக ஸ்பீக்கிங். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸை வந்து அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற்றி வெயிட் மிஷினில் வச்சு அதில் வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றணும். அந்த ஆயிலோ ஈலோ வாட்டரோ எதாக இருந்தாலும் கிராம்ஸில் நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். இல்லைன்னா உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் தப்பாக போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, முன்னாடி ஒரு சோப்பில் வந்து எப்பயுமே வாட்டர் அண்ட் ஈல், ஒரு வாட்டரும் ஈலும் இருக்கணும் இல்லையா? டிஎம் வாட்டர் ஈல் அது என்ன ரேஷியோவில் இருக்கணும்னா வாட்டர் வந்து 2:1 ரேஷியோவில். ஸோ வாட்டர் வந்து 2 பங்காகவும் ஈல் வந்து 1 பங்காகவும் இருக்கணும். 2:1 ரேஷியோ. அது வந்து மறந்துடாதீங்க. ஆல்வேஸ் 2:1 ரேஷியோவில் தான் இருக்கணும். வாட்டர் 2, அதே மாதிரி ஈல் வந்து 1, இந்த ரேஷியோவில் தான் இருக்கணும். இன்னொரு விஷயம், கேல்குலேஷன் பண்ணும்போது எந்த ஆயில் எவ்வளோ இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சோப் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகணும்னா ஹார்ட் ஆயில்ஸ் நிறைய இருக்கணும். அதில் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஹார்ட் ஆயில்ஸில் தேங்காய் எண்ணெய் அது வந்து கிட்டத்தட்ட 40% வரைக்கும் நீங்கள் உங்களோட சோப்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு ஆயில் வந்து ஹார்டாக இருந்தால் தான் நம்ம சோப்பாக யூஸ் பண்ண முடியும். அது கரைஞ்சி போயிடுச்சுன்னா, ஸோ ஒரு சோப்பில் வந்து ஹார்ட் ஆயில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஹார்ட் ஆயில் ஹார்ட் பண்ணுறதுக்கு, அந்த சோப்பை வந்து திக்காக பண்ணுறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும். பட் நீங்கள் ரொம்ப நிறைய 100% தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணால் ஸ்கின்னை ரொம்ப ட்ரையும் பண்ணும். ஓகேவா? ஸோ தேங்காய் எண்ணெய் இப்போ ஒரு ஆயிலும் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும்னு இருக்குது. அதில் மெயினாக வந்து ஒரு ஃபியூ ஆயில்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மற்ற ஆயில்லாம் இட்ஸ் ஓகே, உங்களோட இஷ்டம் எவ்வளோ சேர்க்கணுன்றது. தேங்காய் எண்ணெய் 40% கண்டிப்பாக இருக்கணும். பாம் ஆயில் வந்து ஒரு 5-10% இருக்கலாம். எதுக்கு பாம் ஆயில் இருக்கணும்? சீப்பாக நினைப்பாங்க நிறைய பேர். ஆனால் பாம் ஆயில் இல்லாமல் எந்த ஒரு சோப்பும் கிடையாது. எவ்வளோ ஒரு ப்ரீமியம் சோப்பாக இருந்தாலும் பாம் ஆயில் இல்லாமல் இருக்காது. எதுக்கு பாம் ஆயில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நுரை கொடுக்கும். அதே மாதிரி கேஸ்டர் ஆயிலும் கண்டிப்பாக ஒரு சோப்பில் தேவை. அதுவும் வந்து 5%க்கு மேலே தேவைப்படாது ஒரு சோப்பில். இப்போ 5%க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 100 கிராம் சோப்பில் 5% கேஸ்டர் ஆயில் இருக்கணும். அதுக்கு மேலே எடுத்தால் உங்கள் சோப் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், ஸ்கின்னில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேவை உள்ள எண்ணெய் உங்களோட கோல்ட் ப்ராசஸ் சோப்லனா தேங்காய் எண்ணெய் மேக்ஸிமம் 30 to 40, 50% வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாம் ஆயில் நுரைக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து 5% to மேக்ஸிமம் 10% வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை நீங்கள் உடனே கேட்கலாம், நீங்கள் 10%ன்னு சொல்லிக்கிங்க, பிடிஎஃப்ல அப்படி இருக்குது. நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி கேஸ்டர் ஆயில் இருக்குது இல்லையா, விளக்கெண்ணெய் வந்து 5%க்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். அது ஸ்கின்னில் ஸ்டிக்கியாக ஒட்டும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த ஹார்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணும்போது சோப் வந்து திக்காகும். நீங்கள் வந்து மில்க் சோப்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண தண்ணியில் உங்கள் சோப் பண்ணுறீங்க, அதில் ஹெர்பல் பவுடர்ஸ் போடுறீங்கன்னா உங்கள் சோப் வந்து நார்மலாக திக்காக இருக்கும். மில்க் சோப்லாம் பண்ணும்போது கொழக்கொழப்பு தன்மை ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஹார்ட் ஆயில், ஹார்ட் பட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். பட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷியா பட்டர், குக்கு பட்டர், மேங்கோ பட்டர் அண்ட் இன்னொரு பட்டர் மறந்துட்டேன், கோகோ பட்டர். இந்த பட்டரில் பார்த்திங்கன்னா மேங்கோ பட்டரும் சரி கொக்கோ பட்டர் ரெண்டுமே வந்து ஹார்டாக இருக்கும், ஒரு சோப்பை ஹார்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சோப் மேக்கிங், மில்க் சோப் மேக்கிங்கில் நீங்கள் வந்து பட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா திக்கான
இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் மில்க் வந்து கொஞ்சம் கொழப்பு தன்மை கொடுக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஹார்டான பட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த சோப்பு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி, நரிஷிங் ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக நான் சொன்னது. மிச்ச எல்லா ஆயிலும் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் 10%, 5%, 2% இந்த மாதிரி. ஓகே, இப்போ எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது அப்படின்றது 2 மெத்தட் இருக்குது. மேனுவலாக நீங்கள் உட்காந்து கேல்குலேஷன் பண்ணுற ஒரு மெத்தட், அது ஒன்று நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அக்யூரேட்டாக வந்து ஒரு வெப்சைட்லேயே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். கேல்குலேஷன், உங்களோட சோப்போட கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படின்றத நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது தான் சப்பானிஃபிகேஷன் வேல்யூ. எல்லா ஆயில்ஸுக்கும் இப்படி ஒரு வேல்யூ இருக்குதுங்க. எல்லா ஆயில்ஸுக்குமே இப்படி ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இதை நான் உங்கள்கிட்ட பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னென்னு. இப்போ நான் சொன்ன மாதிரி 100 கிராமுக்கு வந்து நான் சோப்பு வந்து ஒரு கேல்குலேஷன் போடுறேன்னா என்ன ஆயில்ஸ் வேணாலும் நான் கேல்குலேட் பண்ணி இங்கே எடுத்து வச்சுக்கலாம். 100 கிராமுக்கு எனக்கு ஆயில் வேணும்னா நான் சொன்ன மாதிரி சோப் ஹார்டனாக இருக்கிறதுக்காக 40 கிராம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ஸோ கேஸ்டர் ஆயில் வந்து நான் சொன்ன மாதிரி 5% தான், அதான் 5 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ பாம் ஆயிலும் 5% தான் எடுக்கணும். ஸோ 5 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். மிச்சத்துக்கு ஆல்மண்ட் ஆயில் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்மண்ட் ஆயில் 50 கிராமுக்கு பதிலாக 10 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில், 10 கிராம் கொக்கோ பட்டர், அந்த மாதிரி உங்கள் இஷ்டப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் சப்பானிஃபிகேஷன் வேல்யூ வந்து ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஒரு சார்ட்டில் காமிச்சிருப்பேன் பிடிஎஃப்பில். ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிலெலாம் நம்ம எடுத்துருக்கோமோ அதோட 1 கிராமோட வேல்யூ, சப்பானிஃபிகேஷன் வேல்யூ நான் இங்கே ஷேர் பண்ணியிருப்பேன். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்லி கோகோனட் ஆயில் 40 கிராமுக்கு இன்ட்டு கோகோனட் ஆயில் 1 கிராமோட வேல்யூ இது. ஸோ இதை நோட் பண்ணி இன்ட்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேஸ்டர் ஆயிலோட 1 கிராமோட சப்பானிஃபிகேஷன் வேல்யூ இது. ஸோ 5 கிராம் இன்ட்டு என்னன்றதை கேஸ்டர் ஆயிலுக்குள்ளதை நோட் பண்ணிக்கோங்க. பாம் ஆயில் நமக்கு தேவை 5 கிராம். ஸோ 1 கிராமோட சப்பானிஃபிகேஷன் வேல்யூவை இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணி இங்கே ஒரு வேல்யூ போட்டு வச்சுருக்கோமா, இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் டோட்டல் நம்மளோட ரெசிபியோட 100 கிராம்ஸ் ஆஃப் ஆயிலுக்குள்ள டோட்டல் வேல்யூ. இதில் சூப்பர் ஃபேட் -5 பண்ணணும். அதாவது ஆயிலில் வந்து ஆசிட் இல்லை, அதுலேருந்து ஃபேட் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த டோட்டல் வேல்யூ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, இதில் 5% மைனஸ் பண்ணணும்னா எப்படின்னா, ஸோ இந்த அமௌண்ட் இன்ட்டு 5 டிவைடட் பை 100 போட்டால் இந்த வேல்யூ வரும். ஸோ இதை இந்த வேல்யூவோட மைனஸ் பண்ணணும் டோட்டல் ஆயிலோட. ஸோ ஒரு வேல்யூ வரும். இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈலோட அமௌண்ட். ஓகேவா. இப்போது வாட்டர் வந்து எப்படின்னா, எந்த ஒரு ரெசிபி நம்ம சோப் ரெசிபி பண்ணாலும் வாட்டர் வந்து 2 ரேஷியோலையும் 1 ரேஷியோலையும் இருக்கணும். ஸோ ஈலோட வேல்யூ இது நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ வாட்டரோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஸோ ஈலோட வேல்யூ இன்ட்டு 2. வாட்டர் இஸ் டபுள் தி அமௌண்ட் ஆஃப் ஈல். ஓகேவா. ஸோ ஈல் எவ்வளோ இருக்குதோ அதை விட டபுள் மடங்கு வாட்டர் இருக்கணும். ஸோ ஈல் வந்து 14.83 கிராம்ஸ் இன்ட்டு 2 போடும்போது 29.66. ஸோ ஈலோட வேல்யூ வந்து 14.83 கிராம்ஸ், வாட்டரோடது வந்து இன்ட்டு 2 போடுறா, அதுதான். ஸோ இதுதான் நம்ம ரெசிபியோட அளவுகோல். இது வந்து மேனுவலாக போடும்போது இப்படி தான் தலை சுற்றும், பயப்படாதீங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி என்னென்னா, நீங்கள் ஈல் இவ்வளோ எடுத்துக்கணும், வாட்டர் இவ்வளோ எடுத்துக்கணும், ஆயில்ஸ் எல்லாம் இவ்வளோ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த சோப் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் வேல்யூவில் பண்ணிடுவீங்க. ஸோ நான் இப்போ வந்து ஹர்ப்ஸ் இன்ஃப்யூஸ்ட் ஒரு சோப் மேக்கிங் வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் 500 கிராம்ஸ் நம்ம சோப்புக்கு 500 கிராம்ஸ்ன்னு சொல்கிறேன். 500 கிராம்ஸ் ஆஃப் ஆயில்ஸுக்கு வந்து நான் எப்படிலாம் சோப் எடுத்திருக்கேன் பாருங்கள். கோகோனட் ஆயில் வந்து 200 கிராமும், பாம் ஆயில் 50 கிராம், கேஸ்டர் ஆயில் 25 கிராம், செசமி ஆயில் 100 கிராம், சன்ஃப்ளவர் ஆயில் 75 கிராம்,
அதுக்கப்புறம் ரைஸ் பிராண்ட் ஆயில் 50 கிராம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதோட நம்ம வாட்டர், எசென்ஷியல் ஆயில் எல்லாம் சேர்க்கும் போது நம்ம சோப்போட அமௌண்ட் இவ்வளோ வரும் வேல்யூ. கடைசியாக பார்க்கும்போது 762 கிராம் உங்கள் சோப்போட வெயிட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பயந்துடாதீங்க. இன்னொரு ஒரு கேல்குலேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சோப் பார் வந்து நான் அந்த 1.2 kg அந்த மோல்டில் ஃபுல்லாக ஊற்றியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். 110 அந்த மாதிரி சோப் வந்து நம்ம கட் பண்ணலாம். பட் இப்போ வந்து ஹாஃப் தானே வச்சுருக்கனால இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். இதை ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் இந்த சோப் பாரை கட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் அந்த மோல்டில் பாதி தானே ஊற்றுனேன். ஸோ அது எக்ஸஸாக இது பண்ணணுன்றனால அதை கட் பண்ணி இப்போது இது பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று, இந்த கட்டர் தான் வாங்கணுமா, இந்த மோல்டு தான் வாங்கணுமானா கிடையாதுங்க. 120 அந்த கப்பாக இருக்கும்ல, ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது இனிஷியலாக நீங்கள் வாங்கிக்கோங்க. கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு நிறைய தேவைப்படும் போது இது வாங்கிக்கோங்க. பிகாஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சிலிக்கன் மோல்டுனால வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக வாங்கி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். எப்போயுமே வந்து சோப்போட வெயிட் வந்து 110 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா க்யூர் ஆகும்போது அது 10 கிராம் வந்து கம்மியாயிடும். எக்ஸாக்டாக 10ன்னு சொல்ல முடியாது, 5 கிராம்லேருந்து 10 கிராம். ஸோ ஒரு சோப்போட வேல்யூ வந்து 105 to 110 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 5 to 10 கிராம்ஸ் கம்மி பண்ணாலும் ஃபைனலி 100 கிராம்ஸ் கிடைக்கும். இப்போ அக்யூரேட்டான கேல்குலேஷன் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் போயிட்டு சர்ச்சில் வந்து சோப் கேல் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. சாரி, இந்த COAPCALC அப்படி போட்டோன்னே ஃபர்ஸ்ட்டு வருது இல்லையா ஒரு கேல்குலேட்டர், soapcalc.net. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு அக்யூரேட்டான ஒரு வேல்யூவை வந்து சொல்லக்கூடிய ஒரு கேல்குலேட்டர். நம்ம பெருசாக கேல்குலேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். அதை ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஈல் வந்து சோடியம் ஹைட்ராக்சைட். ஸோ NaOH நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெயிட் எதில் போட போகிறோம், அவுன்ஸ் பவுன்ஸ்லாம் இல்லை, கிராம்ஸில் தான். இன்னொன்று, நம்ம எவ்வளோ வெயிட்டில் இன்றைக்கி சோப் பண்ண போகிறோம் அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். 100 கிராம்ஸுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர் இஸ் டு ஈலோட ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், 2:1 ரேஷியோ தான் எப்போயுமே இருக்கணும். ஸோ 2:1 அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதே சூப்பர் ஃபேட் 5 காமிச்சிரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில், ஃபேட் அண்ட் வேக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி நம்மளோட சோப் கேல்குலேஷனுக்கு எப்படினாலும் நம்ம ஒரு கேல்குலேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கேல்குலேஷன். கோகோனட் ஆயில் வந்து 30 கிராம்ஸ், பாம் ஆயில் 5 கிராம்ஸ், கேஸ்டர் ஆயில் 5 கிராம், ஷியா பட்டர் 20 கிராம், மேங்கோ சீட் பட்டர் 10 கிராம்ஸ், செசமி ஆயில் 10 கிராம், ரைஸ் பிராண்ட் ஆயில் 20 கிராம், டோட்டல் 100 கிராம் இப்படின்னு ஒரு ரஃப்பாக ஒரு கேல்குலேஷன் எடுத்து வச்சுருக்கேன். பட் இதை வந்து கேல்குலேட்டரில் நம்மளுக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும் வெதர் நம்மளோட சோப் ஹார்டன் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா, அது வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்குமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும். அதனால் நான் அதை செக் பண்ணிக்கிறேன். ஸோ கோகோனட் ஆயில் ஃப்ராச்சுரேட்டட் அதை எடுத்துகிட்டு ஆட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை பர்சன்டேஜ் கூட நீங்கள் வைக்கணும்னா வச்சுக்கலாம். நான் வந்து 30 கிராம்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி எப்போயுமே ஆயில் நீங்கள் எடுத்தீங்கன்னாலே, சோப் மேக்கிங்க்கு எடுத்தாலே ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில், பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் என்ன ஆயில்னாலும் நீங்கள் எடுங்க. பிகாஸ் நுரைக்காக பாம் ஆயில் நமக்கு தேவைப்படும். ஸோ பாம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிட்டேன், பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நமக்கு வந்து 100ல் 5% மேலே யூஸ் பண்ண வேண்டாம். அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன ஆயில், கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயிலும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, அதுவும் வந்து பபிளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுலேயே உங்களுக்கு இருக்கும், சி பக்கத்தில் போனீங்கன்னா கேஸ்டர் ஆயில்னு இருக்கும். ஸோ இந்த கேல்குலேட்டர் மூலமாக பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஸோ கேஸ்டர் ஆயிலும் ஒரு 5%, அதாவது 5 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆயில்னால் ஷியா பட்டர் நான் எடுத்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு ரஃப்பாக ஒரு கேல்குலேஷன் எழுதி வச்சுருந்து இதில் போட்டு பார்க்கும்போது
எல்லாமே ஹைட்ரேட்டிங் குவாலிட்டி எல்லாமே நல்லா வந்துச்சுன்னா இதையே ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஷியா பட்டர் போட்டுட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவங்களா? இப்போது ஷியா பட்டர் வந்து 20 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது மேங்கோ சீட் பட்டர் எடுத்துக்கலாம். மேங்கோ சீட் பட்டர், அதாவது மேங்கோ சீட் பட்டர்னால் மேங்கோ பட்டர் தான். இது வந்து ஒரு வெளிநாட்டு ஆப்னால அப்படி காமிக்குது. மேங்கோ பட்டரே வந்து மேங்கோ சீட்லேருந்து தான் எடுப்பாங்க, ஸோ அதனால் அப்படி காமிக்குது. ஓகே, இது ஒரு 10 கிராம்ஸ்ன்னு போட்டுட்டேன். அடுத்த ஒரு ஆயில் நம்ம எடுக்கிறதுக்கு அதே மாதிரி அதுக்கு போயிட்டு செசமி ஆயில் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ எஸ் பக்கத்தில் போய்க்கலாம், செசமி ஆயில். அதுக்கப்புறம் ஆடுன்னு கொடுத்தா அதுவே ஆட் ஆயிரும். செசமி ஆயில் வந்து 10 கிராம். அதுக்கப்புறம் கடைசியாக ரைஸ் பிராண்ட் ஆயில் நான் போட்டிருக்கேன் 20 கிராம்ஸுக்கு. 6 ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 20 கிராம்ஸ்ன்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட் டைப் ஆஃப் வீல் சோடியம் ஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் வெயிட் ஆஃப் ஆயில்ஸ் வந்து நம்ம எதில் கால்குலேட் பண்ண போகிறோம், கிராம்ஸில். 100 கிராம்ஸுக்கு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். வாட்டர் வந்து 2:1 ரேஷியோ, 2 வாட்டர் 1 ஈல் அப்படி. இதுவே சூப்பர் ஃபேட் எல்லாமே காமிச்சிரும். அதுக்கப்புறம் இங்கே ஆயில் ஃபேட் வேக்ஸுன்றதில் நம்ம என்ன ஆயில் வேணுமோ போட்டு ஆடுன்னு கொடுத்தா இங்கே வந்துடும். அப்புறம் கிராம்ஸில் நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோன்றத ரஃப்பாக நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம சோப் வந்து கேல்குலேட் ரெசிபின்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிலே 100 கிராம்ஸ்னு வந்துடணும். இப்போ வியூ ஆர் பிரிண்ட் ரெசிபி அப்படின்னா ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இதுதான் நம்மளோட ரெசிபி. இப்போ நான் எழுதி வச்சுருந்தேன்ல அதில் உள்ள ரெசிபி பாருங்கள். இந்த ப்ளூ லைனில் இருக்குது. வாட்டர் வந்து எவ்வளோ 30.83 கிராம்ஸ், ஈல் வந்து 15.41 கிராம்ஸ் எடுக்கணும். ஆயில் 100 கிராம்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆர் எசென்ஷியல் ஆயில் 3.10 கிராம்ஸ். ஸோ இங்கே நம்ம எடுத்த ஆயில் எல்லாம் எவ்வளோ கிராம்னு வந்திருக்கு. இதில் ரொம்ப பார்க்க வேண்டியது என்னென்னா கீழே பாருங்கள் டார்க் க்ரீன், இங்கே பாருங்கள் சோப் பாரோட குவாலிட்டி ஹார்ட்னஸ்ன்னு பாருங்கள் 29லேருந்து 54 வரைக்கும் இருக்கணும். நமக்கு நம்மளோட ரெசிபியோட இந்த ஆயில் பட்டர்ஸ்லாம் எடுத்தோன்னா சோப்போட குவாலிட்டி இல்லை ரெசிபி எப்படி இருக்கும்னா ஹார்ட்னஸ் 53% இருக்கும், விச் இஸ் குட். அவங்க சொன்ன வேல்யூக்குள்ளே இருக்குது இல்லையா, ஸோ நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா கிளென்சிங்னு இருக்குது, அது 12 to 22 இருக்குது, பட் 30 இருக்குது. அது பிரச்சனையே இல்லை, ஜாஸ்தியாக போனாலும். கிளென்சிங் வந்து நம்ம அழுக்க போக்குறதுக்கு கூட கொஞ்சம் இருந்தாலும் தப்பு இல்லை. நம்ம எது இதில் ரொம்ப செக் பண்ணணும்னா ஹார்ட்னஸ். சோப்பு வந்து ஒரு கட்டியாக இருந்தால் தான் அது யூஸ் பண்ண முடியும் இல்லையா. நிறைய நம்ம சாஃப்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணிட்டா கொலன்னு ஆயிரும். ஸோ அதனால அதை செக் பண்ணணும். சப்போஸ் இதில் வந்து 29க்கு 25 இருக்குன்னா நம்ம ஆயிலில் வந்து ஹார்ட் ஆயில் ஏதாவது சேர்க்கணும். கோகோனட் ஆயில் ஜாஸ்தி பண்ணுறது, இல்லை கொக்கோ பட்டர் ஜாஸ்தி பண்ணுறது, அந்த மாதிரி. ஓகேவா? கண்டிஷனிங் லெவல் தான் ரெண்டாவது பார்க்கணும். ஹார்ட்னஸ்க்கு அப்புறம் கண்டிஷனிங் லெவல் தான் வந்து ஹைட்ரேஷனை வந்து முடிவு பண்ணுறது. ஓகேங்களா? கண்டிஷனிங் லெவல் பாருங்கள் 44லேருந்து 69 வரைக்கும் இருக்கலாம், பட் நம்மளோட சோப்பில் வந்து 46 வரைக்கும் இருக்குது, விச் இஸ் ஸோ குட். அதே மாதிரி பபிள் வர்றது வந்து நுரை வந்து 14லேருந்து 36 வரைக்கும், 14 to 46 வரைக்கும் இருக்கலாம். நம்மளோட 35 இருக்குது. ஸோ க்ரீமி எவ்வளோ க்ரீமியாக இருக்கும்னா 27 இருக்குது. மற்றது கூட தேவையில்லை. ரொம்ப முக்கியம் ஹார்ட்னஸ், சோப்போட ஹார்ட்னஸ், அதுக்கப்புறம் கண்டிஷனிங் தேவை, அதுக்கப்புறம் பபிள் வர்றது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ நம்ம சோப்பு வந்து சூப்பரான ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் இந்த சோப், இந்த ஃபார்முலேஷன் படி பண்ணலாம். ஸோ இதை வச்சு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை நோட் பண்ணி வச்சுட்டு அது நீங்கள் அப்படியே பண்ணலாம். இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே. நம்ம முன்னாடி சொன்ன கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், பட் இது ஈஸியாக முடிஞ்சிடும். பட் கரெக்டாக அதை பண்ணணும், அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் புரியலன்னா நம்ம ஜூம் செஷனில் பார்க்கலாம். கமெண்ட்லேயும் நீங்கள் உங்களோட குவெரிஸ் எல்லாம் கேட்கலாம். பை பாய்.